ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபேக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேங்கிங் செக்டார் அஸ் டிஜிட்டல்? அதாவது வங்கிகளை வந்து வங்கித்துறைகளை வந்து தேசியமயமாக்கம் பண்ணுறதுக்கான காரணம், காரணிகள் தான் கேட்குறாங்க. இந்த காரணிகள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் இரண்டுமே கரெக்டான காரணிகளா, அதாவது காரணமான காரணிகளா அப்படின்னு நமக்கு தெரியணும். காரணமாக இந்த காரணத்துக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, கன்சியூமரோடைய பிஹேவியர், அதனால இந்த டிஜிட்டல் அப்படின்றது ஒரு கூற்றா சொல்றாங்க. இன்னொன்று, மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கான கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, கண்டென்ட் இன் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்ட போதுமான அப்டேட் இருக்கு, அவர்களும் போதுமான திறன்கள் படைத்திருக்காங்க. இன்னொன்று, கவர்மெண்ட்டோடைய முடிவுன்றாங்க, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். நவ் செலக்ட் யுவர் ஆன்சர் அக்கார்டிங் டு தி கோடிங் ஸ்கீம் இஸ் கிவன் பிலோ. ஓகே, தமிழில் நுகர்வோரின் நடவடிக்கைகளில் மாறுதல், இரண்டாவது நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி. சொல்லுங்க, ஆன்சர் என்ன? என்ன கேட்குறேங்க? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன்று ராங்ன்றீங்களா? ஓகே. ஓகே, ரிமைனிங் மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே நமக்கு சரியான வழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நுகர்வோரின் நடக்கையில் அந்த மாறுதல் இருக்கிறது என்பது உண்மை தானே. ஏன்னா இப்போ வந்துட்டு பெரும்பான்மையாக வந்துட்டு இனிஷியலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக சரி, வித்ட்ரான் பண்ணுறதுக்காக சரி, நம்ம என்ன பண்ணுவோம், பேங்குக்கு போவோம். இன்றைக்கி பேங்குக்கு போகக்கூடிய பெரும் சுமை குறைந்தது. அது முக்கியமான காரணம் டிஜிட்டல் மணி தான். சார், டிஜிட்டல் மணி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன். நம்மக்கிட்ட கன்சியூமர்கிட்ட அந்த பிஹேவியர் மாறதுனால தான் இப்போ எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு போதுமான கமர்ஷியல் பிளேஸ்லஸும் சரி, ஏன் இன்க்ளூடிங் பஸ்ஸுலேயும் சரி, முக்கியமான மார்க்கெட்ஸ், மால், எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் பண்ணி கொண்டு வந்த ரீசன் வந்து பார்த்தோம்னா, ஒரு கன்சியூமரோடைய பிஹேவியர்னால தான் இந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன் நடந்திருக்கு. இது கரெக்டு தான், நுகர்வோரின் நடவடிக்கைகள் மாறுதல். அதனால தான் இந்த மின்னணுக்கான ஒரு முக்கியமான காரணிகள்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அரசாங்கத்திட்ட போதுமான முயற்சிகளும் இருந்துச்சு, அரசாங்கத்திட்ட அதுக்கான போதுமான திறன்களும் இருந்த காரணத்தினாலும் இது மின்னணு மயக்கப்பட்டது உண்மைதான். ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டுமே நமக்கு கரெக்டு. போத் 1 and 2 வாஸ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட். சரியானதை தேர்ந்தெடு. என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வட்டார வங்கிகள் கிராமின் வங்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே. இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்கள் கடன் சூழலிலிருந்து விடுவிப்பது. அதனால தான் இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க, பேங்கை நேஷனலைஸ்ட் பண்ணியிருப்பாங்க பல வங்கிகளில். சொல்லுங்கம்மா. அந்த 20 அம்ச திட்டங்களில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமாக இருந்தது இந்த ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்கு. இது நேஷனலைஸ்ட் லெவலில் இருந்த பேங்க்கு. ஸோ இந்த ஆர்ஆர்பி யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தோன்னா, நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட், அவங்க கீழே இருந்துச்சு. அதுக்கு கீழே இருந்த ஒரு வங்கி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னது, பாண்டியன் வங்கின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் பேங்க்கு, பல்லவன் பேங்க், இது ரெண்டு தான் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்குறேன். வட்டார வங்கிகள் கிராமின் வங்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கரெக்டு. இந்திரா காந்தி அவர்களின் என்னம்மா இங்கிலீஷ்லையா? Regional bank is called as a Grameen Bank. One of the important points of 20-point programs of Mr. Indira Gandhi during the emergency was liquidation of a rural independence by the stages and provide institutional credit to farmers and artisans in rural areas.
போத் ஆர் கரெக்ட். வெரி குட். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த 20 அம்ச திட்டங்களில் ஒரு திட்டம் தான் இந்த ரீஜனல் பேங்க்னு சொல்லுவாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கிராம வங்கிகள் என்று நாம் அழைக்கிறோம். 2 குற்றுக்கும் நமக்கு சரி. ஸோ அதன் அடிப்படையில் என்ன ஆப்ஷன்ஸ் வருது? ஆப்ஷன் சி வருது. போத் 1 and 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆர்ஆர்பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த 20-point program, the 20-point economic progress of Mr. Indira Gandhi during the declaration of state of emergency was the liquidation of the rural departments. ஓகே கரெக்ட். எல்லாம் கொடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The new economic program that government have set up the regional rural banks on 1975. இது ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1975. ஸோ அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் நபார்ட். தி கண்ட்ரோல் ஆஃப் நபார்ட். ஓகே. ஸோ ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஆர்ஆர்பி அப்போ அன்னைக்கு 1975ல் இதோடைய ஷேர் கேபிட்டல் எப்படி போச்சு, எப்படி இந்த ரேஷியோ பிரித்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஒரு 50% ஷேர் வந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்ட ஒரு 15% ஷேர் வந்துச்சு. ரிமைனிங் வந்து ஸ்பான்சரிங் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது ஒரு சில பேங்க்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. யார்? எஸ்பிஐ ஸ்பான்சர் பண்ணாங்க, கனரா பேங்க் ஸ்பான்சர் பண்ணாங்க, கூடுதலாக இந்தியன் பேங்க்கு, ஐஓபி இவங்க எல்லாமே ஸ்பான்சர்ட் பேங்க்ஸ். அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 35% ஷேர் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். அவ்வளோதான். மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, கைவினைஞர்கள் நபர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளர்களுக்கும் சரி, சிறு தொழில்கள் மேம்படுத்தக்கூடிய நம்ம ஸ்மால் என்டர்பிரனர், தொழில் முனைவோர், சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் அவர்களுக்குமான ஒரு கடன் உதவியாக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த வட்டார கிராம வங்கி. நெக்ஸ்ட் சொல்லுங்க. இந்துஸ்தான் பேங்க், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மும்பை, பேங்க் ஆஃப் சென்னை அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ABCDE. இப்போ எல்லாருமே சொல்லணும். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இந்த அன்பராஜ் என்னதான் ஆச்சு, அமைதியாக இருக்கிறீங்க இப்போ ஆஃப்டர் த இதுக்கப்புறம்? எஸ்பிஐ எஸ்பிஐ எங்க இருக்கு? எஸ்பிஐ வந்து 1955. அப்போ ஈக்கு வந்து 2. ஓகே. அடுத்தது ஓகே. அப்போ 1773 ஏக்கு 3. ஓகே. பேங்க் ஆஃப் சென்னை 1840. டிக்கு 5. ஓகே. பேங்க் ஆஃப் பெங்கால் 806. பேங்க் ஆஃப் பிபிஎம் வருமா? பெங்கால் பாம்பே 40. இது 4. ஆஃப் சென்னை 43. ஓகே. 31452 டெல்லி. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ போட்டாங்க? ஆர்பிஐ ஆக்ட் அண்ட் ஆர்பிஐ 1949 நேஷனலைஸ் ஆனது. ஆர்பிஐ ஃபார்ம் ஆன எந்த இயரு? 35ல எந்த மந்த்து, டேட்டு? அது மாதிரி எஸ்பிஐ எப்போ ஃபார்ம் பண்ண? எஸ்பிஐ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1955 ஜூலை 1. சார் எஸ்பிஐன்னு சொல்கிறோம்ல, இது எந்த பேங்க்லேருந்து கன்வெர்ட் ஆனது? இதோட பழைய பேர் என்ன? இம்பீரியல் பேங்க். அதுதான் எஸ்பிஐ கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இதெல்லாமே பிரசிடென்ஷியல் பேங்க். இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க்ன்றாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் தான் என்ன கன்வெர்ட் ஆகிருக்கும்? எஸ்பிஐயை கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், ஆன் விச் பேசிஸ் B.R. அம்பேத்கர் டிட்டர்மைன்ஸ் த இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளம். அதாவது இந்திய பொருளாதாரத்தின் சிக்கலும் அதன் தீர்வுகளும்
அதுதான் சொல்லியிருப்பார். அதனோட ஆய்வு கட்டுரை. அந்த ஆய்வு கட்டுரை வந்து பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1923. த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். சரி, அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பாம்பே. இதில் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கணும். இந்த பேங்க்கு என்ன பண்ணணும்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவீக்கம், அதுமாரி டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவாட்டம், இது இரண்டுத்தையும் என்ன பண்ணணுமா, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வட்டி விகிதங்களை சரிவர மானிட்டர் பண்ணுறது இவங்களோட வேலை. இது எல்லாமே இந்த அந்த புக்கில் சொல்லியிருக்கோம். ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பி, ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். அது பப்ளிஷ் பண்ண புக்கோட இயர் ரொம்ப முக்கியம், 1923. எஸ், MSc degree in 1921, and then problem of review was accepted for the award of DSc degree by the London School of Economics in 1923. It is the miracle the RBI was conspired is the problem of the rupee, its origin and its solution. Okay, இந்த இயர் மறந்துடாதீங்க, 1920. அப்பதான் அந்த ஆய்வு கட்டுரை அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அடுத்தது 1948 தொழில் கொள்கையில் மாநில அரசின் முற்றுரிமையில் பொருந்தாதவை காண்க. ஆன்சர் வரணும். ஆப்ஷன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். கரெக்டா? சீக்கிரம். அதான் கரெக்ட், வெரி குட். அப்போது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லிஸ்ட்டை தான் நம்ம குறிக்கணும். 1948 சொல்லியிருப்பாங்க எந்தெந்த துறைகள் வந்து யாருக்கான ஒதுக்கப்பட்ட துறைகளாக இருக்கணும், எந்த துறைகள் மத்திய அரசின் வசம் இருக்கணும், எந்த துறைகள் மாநில அரசு வசம் இருக்கணும் அப்படின்றத டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ பொதுவாக ஸ்டேட் மேனோபோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த கோலு, ஸ்டீலு, ஏர்கிராஃப்ட்டு, சிமெண்ட்டு, ரப்பரு, ஆட்டோமொபைலு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொதுவாக ஸ்டேட் மோனோபோலிக்குள்ள வந்துடும். பட் பார்த்தீங்கன்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே, தென் ஏர்வேஸு, டிஃபென்ஸ் பர்பஸு, அட்டாமிக் எனர்ஜி, இஸ்ரோ, இது எல்லாமே எப்போவுமே ஸ்டேட் மோனோபோலியில் தான் இருக்கணும், சென்ட்ரல் மோனோபோலியில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு சில ப்ரைவேட்டு என்டர்பிரைசஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து பொதுவாக ஒரு இண்டிவிஜுவல்ட்டி இருக்கலாம் அல்லது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வேணும் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இவ என்ன கேட்குறாங்க, 1948 தொழில் கொள்கைகள் மாநில அரசின் முற்றுரிமையில் பொருந்தாதவை காண்க அப்படின் போது, ஆட்டோமொபைல் ஸ்டேட் மோனோபோலியில் வரும், மினரல் ஆயில் ஸ்டேட் மோனோபோலியில் வரும், கோல் ப்ரொடக்ஷனும் ஸ்டேட் மோனோபோலியில் வரும், இந்த இராணுவ தளவாடங்களும் கண்டோன்மெண்ட்ஸ் அம்யூனிட்டேஷன்ன்றது மட்டும் சென்ட்ரல் மோனோபோலி. ஆமாம், இது அவங்கள்ட்ட தான் இருக்கணும். இதை தாண்டி போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், அண்ட் தென் ஏர்வேஸ், இது எல்லாமே என்னது, உங்களோட பேங்க், இன்க்ளூடிங் பேங்க்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். சரி, இதை கொடுத்துருக்காங்க. 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ரயில்வேஸ், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், அட்டாமிக் எனர்ஜி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேட் மணியை பொறுத்த வரைக்கும் கோல், ஸ்டீலு, மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்கிராஃப்ட், சிமெண்ட்டு, ரப்பரு, ஆட்டோமொபைல், வயர்லெஸ் அப்பாரட்டஸ், ரேடியோ ரிசீவிங் செட்ஸ், மினரல் ஆயில். அவ்வளோதான். 10th 5-year பிளான், ஜிடிபி growth. ஸோ 10th நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு நமக்கு ஃபெயிலியர் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 10th நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிட்டாக இருப்போம். ஏன்னா 10th 5-year பிளான் இயர் சொல்லுங்கள் பார்ப்போம். 10th 5-year பிளான் இயர் 2002 2007. இந்த இயரோடைய மிகப்பெரிய டார்கெட் என்ன அப்படின்னா, தனிநபர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பாவர்ட்டி ரேஷியோ, வறுமையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு விஷயம். பட் இந்த பிளான் வந்து சக்ஸஸ் தான் நமக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 1994 ஜூலை 24, 1994 ஜூலை 24 இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
எல்பிஜி அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா போதுமான க்ரோத் ரேட்டை இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த பிளான் இஸ் சக்ஸஸ். பட் டார்கெட் ரேட் வந்து 8.8%. ஆனால் அச்சீவ் பண்ணது இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அச்சீவ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 7.2%. அச்சீவ் பண்ணது 7.2 ஆர் 7.3 இயர்ஸ். இது அச்சீவ் ரேட்டு. டார்கெட் ரேட்டு தான் 8%. ஆப்ஷன் சி. எய்ம் வச்சு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் டார்கெட் என்னன்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், 1000 ஸ்கூலை கட்டணும். இதான் என் டார்கெட்டு. சரிங்களா? 1000 ஸ்கூலை நான் கட்டிட்டேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட அவைலபிள் இல்லை. ஆனால் இந்த டார்கெட் ரேட்டில் என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டும் வரும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டூடெண்ட் வரல. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, 1000 ஸ்கூல்ஸை இம்பிள் பண்ணிட்டாங்க. இதுதான் சொன்னேன். அப்போது டார்கெட் ரேட்டை ரீச் பண்ணலனாலும் எய்ம் இம்ப்ளிமெண்ட் ஆனாலே போதும், இட்ஸ் அ சக்ஸஸ். எய்மே இம்ப்ளிமெண்ட் ஆகலனால தான் அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னதை செய்யவே இல்லை அப்படின்னா அது ஃபெயிலியர். சொன்னதை செஞ்சுட்டாங்க, பட் வந்து அந்த மெயின் பார்ட் அப்படின்ட்டு வராத பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து நம்ம கன்சிடர். ஸோ இதை நீங்கள் மெயினாக 3 இயர் தான் உங்களுக்கு ஃபெயிலியர் இருந்திருக்கும். ஃபெயிலியர் பிளானில் அதான் கொடுத்துருக்காங்க. 2002லேருந்து 2007 4 பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 10 ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்கணும், அதை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சொன்னால் வறுமையை ஒழிக்கணும், 15% கீழே கொண்டு வரணும். 2012 கீழே டார்கெட் ரேட் 8%, பட் அச்சீவ் ரேட் வந்து 7.2%. ஸோ வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதிகமாக இருக்கிறது யாருன்னா அருணாச்சல் பிரதேஷ். லீஸ்டில் இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். கம்மியாக இருக்குது அது. பீகார் தான் அதிகம், அருணாச்சல் பிரதேஷ் கம்மியாக இருப்பாங்க. சொல்லுங்கம்மா. அவ்வளோதான். டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பை தி லேண்ட் ஏரியா. இதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஏரியாவோட டென்சிட்டி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். சரி, தமிழ்நாட்டில் அதிகமான டென்சிட்டி உள்ள ஏரியா டிஸ்ட்ரிக்ஸ் எது? டாப் 3. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. டாப் 3 டென்சிட்டி டிஸ்ட்ரிக்ஸஸ். சொல்லுங்க. அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன். பீக் வந்து பீக் வந்து பீக்கு 1 4321 ஏ. வெரி குட். ரைட். ஆனால் பட் என்னென்ன ரெவல்யூஷன்ஸ்லாம் இருக்குது இதில் மெயினாக எக் இருக்கு இல்லையா? எக் என்ன ரெவல்யூஷன் வரும்? எக்கு 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 ஒயிட்டா? ஒயிட்டு தான் மில்க்கு. எக் என்ன ரெவல்யூஷன்? சில்வர். எக்கு சில்வர். ஓகே. சரி, இறால் இருக்கு இல்லையா? இறால், ஷ்ரிம்ப். சரி, லெதரு, ஃபர்டிலைசர், கோல்டா? சரி, ஓகே. டொமேட்டோ, மீட்டு, பிங்க்கு தான் பிங்க்கு. மீட்டு, மீட்டும் ரெட்டு தான்.
பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ரவுண்டுங்க. ம். பெட்ரோல், கோல், கோலும் பிளாக் தான். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ம். வெஜிடபிள் வந்து இதை வராது. வெஜிடபிள் வந்து கிரீன் ப்ரொடக்ஷனில் தான் வரும். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கோல்டில் வரும். இல்லை குறிப்பாக ஆப்பிளில் கோட் பண்ணுவாங்க. இல்லை எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? கிரீன் ரெவல்யூஷன் வேறு, எவர் கிரீன் வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எவர் கிரீனில் வரும், இன்க்ளூடிங் ஹார்டிகல்ச்சர். கரெக்ட், அதான் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று கூறியவர். ஆடம் ஸ்மித். கன்ஃபார்மா? ஆடம் ஸ்மித் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு இவர் தான் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். முதலாளித்துவ பொருளாதாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். முதலாளித்துவ பொருளாதாரம்னா என்ன? வாட் இஸ் த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி? வாட் இஸ் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி? பிரைவேட்டைசேஷன். வெரி குட். பிரைவேட்டைசேஷன். இவருடைய ரொம்ப புக்கில் இதுலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? அந்த அந்த பப்ளிஷில் பப்ளிஷ் பண்ண தேரியில் தான் நம்ம எடுத்திருப்போம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை. என்ன அந்த புக்கு பேர் என்ன? அந்த ஆய்வு கட்டுரை. தியரி ஆஃப் மாரல் சிட்டி. அது கிடையாது. an enquiry into the nature, cause and wealth of the nation. ஸோ அந்த புக்லேருந்து தான் நம்ம என்ன எடுத்திருப்போம்னு பார்த்தோன்னா, இந்த கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசஸ் ஃபேர் பாலிசி சொல்லக்கூடிய தலையீடா கொள்கை அதில் நம்ம எடுத்தோம். ஓகே, எஸ் சொல்கிறாங்க. ஹியூஜ் டால்டன் சூப்பராக சொல்லியிருக்காரு. பொது நிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னது இவர் தான். அந்த பார்டர் லைன் அப்படின்ற வார்த்தை யார் பயன்படுத்தணும்? பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது பார்டர் லைன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் சொன்னது ஹியூஜ் டால்டன். இது அரசின் பொது அதிகார வெவ்வேறு அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அவை ஒன்றொன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் தேவையில்லை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது பொது நிதி என்பது எக்கனாமிக்ஸுக்கும் பாலிடிக்ஸுக்கும் ஆனால் ஒரு பார்டர் லைன் அப்படின்னு சொன்ன ஒரு ஹியூஜ் டால்டன். அதுமாரி பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் பீமாரு. பீமாரு எதை குறிப்பிடுகிறது? அதிக மக்கள் தொகை. சரி, பீமாருனா என்னென்ன? வெரி குட். ஓகே, ஓகே, கரெக்ட். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். பார்த்தோன்னா இது வரணும் ஹை பாப்புலேஷன். கரெக்ட். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? கேரளா லோயஸ்ட் பர்த் ரேட் 14.7, உத்தரப்பிரதேஷ் ஹையஸ்ட் பர்த் ரேட்டு, வெஸ்ட் பெங்கால் லோயஸ்ட் டெத் ரேட். ஏன்னா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெல்த் அதிகமாக இருக்கும்.
மாதிரி ஒரிஷாவில் அதிகமான டெத் ரேட் இருக்கும். இது எப்பவுமே கேட்பாங்க. லோ பர்த் ரேட் எங்கே இருக்குது, ஹை பர்த் ரேட் எங்கே இருக்குது. அது மாதிரி லோ டெத் ரேட் எங்கே இருக்குது, ஹை டெத் ரேட் எங்கே இருக்குது, இது தெரியணும். டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹை டெக்காண்டல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் ரேட் வளர்ச்சி விகிதங்களில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பீமாரு இஸ் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டார் இஸ் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை. தனியார் துறையை மறைமுகமாக கட்டுப்படுத்தும் பொருளாதார அமைப்பு எது? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியே தனியார் துறை தான். அது எப்படி கட்டுப்படுத்தும்? சமத்துவ பொருளாதாரம் டைரக்டாவே கட்டுப்படுத்தும். அப்புறம் அதான் ஆப்ஷன், வேறு வழி இல்லை இல்லையா? மிக்சடு எக்கனாமி. ஏன்னா மிக்சடு எக்கனாமியில் 50% அப்படின்றது கவர்மெண்ட்டு, 50% பப்ளிக். ஆனால் இந்த 50%ன்றது கவர்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் பண்ணவே முடியும். எங்கேயுமே உங்களுக்கு ரூல் கிடையாது. கண்டிப்பாக ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? இவங்க மிக்சடு எக்கனாமின்றது முடிவு பண்ணதே கவர்மெண்ட் இல்லையா? ஆனால் அந்த 50%, 40%, இல்லை 30%, அதாவது என்ன சொன்னாங்கன்னா மிக்சடுன்றது கலந்து தான். ஆனால் இந்த ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதுனாலயே அது என்ன சொல்கிறது, மறைமுக கட்டுப்படுத்துதல். அவங்க நினச்சா 50% கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ், அவங்க நினச்சா 30%ம் கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி, அதை இன்டைரக்டாக ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் மிக்சடு எக்கனாமி. டைரெக்டாகவே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஏன்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் ஆக்சுவலாக அது பேரே பப்ளிக் எக்கனாமி. ஏன்னா சோஷியலிஸ்ட்டுக்கு 3 பேர் இருக்குது. பப்ளிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சென்ட்ரல் பிளானிங் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, 3 கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்ட் எக்கனாமி சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, அரசு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர்களே இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து கலப்பு பொருளாதாரம் தான் வேணும் அப்படின்றது முடிவு பண்ணது யாருன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர் தான் முடிவு பண்ணார். அது இல்லாமல் 1948ஓட இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் சஜஸ்ட் பண்ணதும் கலப்பு பொருளாதாரம் தான். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க, நான் சொன்னதான் கொடுத்துருக்கேன். போயிடலாம். இன்ஃப்ளேஷன், க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கலோப்பிங், இதெல்லாம் பணவீக்கம். ம் தவழம்னா, தவளம் பணவீக்கம்னா அர்த்தம். அது இப்போ நீங்கள் வெங்காயம், தக்காளி, கோதுமை எல்லாமே வாங்குறீங்க, ஆனால் அது விலைவாசி உயருது. ஆனால் அந்த விலைவாசி உயர்றத உங்களாலே ஃபீல் பண்ண முடியாது. ஆஹா, விலைவாசி உயர்ந்துச்சா அப்படின்றத நீங்கள் உங்களாலே ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் தவழும் பணவீக்கம். சரி, அப்போது அந்த விலைவாசி எதை நம்ம தவழும் பணவீக்கம்னு சொல்லலாம்னா, இந்த 0லேருந்து 3% உங்களுடைய அடிப்படை ஆதார விலை நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து 1 லிட்டர் பால் இன்னைக்கு எவ்வளோங்க? பேஸ்ட் ஆன் 24 ருபீஸ் நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 0லேருந்து 3% மட்டுமே அதோட விலைவாசி உயருது அப்படின்றால் இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக அது பேரே வந்து சிடபிள்யூஆர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் மனதில் பண்ணிடுவாங்க. டபிள்யூஆர்ஜி, சிடபிள்யூஆர்ஜி. ஏன்னா இதுதான் மெயின் இன்ஃப்ளேஷனே. இது எப்பவுமே இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ 0லேருந்து 3% மட்டுமே ரைஸ். அதாவது அந்த பணவீக்கம் மக்களாலே உணர முடியாது. அந்த அளவுக்கு அந்த மக்களை துன்பப்படுத்தாத ஒரு பணவீக்கமாக இது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. வாக்கிங் 329 அப்படின்றது என்னன்னா, ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் வாக்கிங்க்கு ட்ரோலிங் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன் ஆர் ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அதை கூட சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து ஃபீல் பண்ண மைல்டு ஃபீலிங் இருக்கும். விலைவாசி ஏறிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க, மைல்டு ஃபீலிங் இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 3 to 9%.
ஓகே. அடுத்தது ரன்னிங் இன்ஃப்ளேஷன். அது ஓகே கரெக்ட். 10 to 20%. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேமிப்பு பண்ணுவீங்க, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த இன்ஃப்ளேஷனில் வந்து. அடுத்தது ரன்னிங் இன்ஃப்ளேஷன். இதில் தான் நீங்கள் அரசை விமர்சனம் பண்ணுவீங்க. இப்போ நான் கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணுறோம்ல, விலைவாசி உயர்துன்னு. இது முக்கியமான காரணம் ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஆகும் பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கம் 20லேருந்து சொல்லுங்க. கேலோப்பிங் 22 ஆமாம், 2200 கேலோப்பிங் தான். அதானே சொன்னேன், தாவும் பணவீக்கம். எஸ். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அரசை விமர்சனம் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் வந்து பொதுவாக அடிப்படை மக்களால் சமாளிக்கவே முடியாது. பொதுவாக இந்த இடத்துல கோல்டோட ரேட் கம்மியாயிடும். ஏன்னா ஹை இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா கோல்டு ரேட் குறையும். டீஃப்ளேஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கோல்டு ரேட் அதிகமாகும். ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம், என்ன வரணும்? எனக்கு தெரிஞ்சு 4 கரெக்ட். ஆப்ஷன் ஏ. இதுதான் கொடுத்துருக்காங்க, கிரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கேலோப்பிங். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே டேஷ் எனப்படும். சொல்லுங்கம்மா. இது என்ன டி ஆப்ஷன்? மேலே ஆப்ஷன் இருக்கு, ரெண்டே ரேட்டு தான். ஒன்று ரெப்போ ரேட்டு, இன்னொன்று ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட் அப்படின்றது ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுத்தா அது ரெப்போ ரேட்டு. கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுத்தா அது ரெப்போ ரேட்டு. ஆக்சுவலி ஆர்பிஐ ரெண்டு வகையில் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்கலாம். ஒன்று பேங்க் ரேட்டில் கொடுக்கலாம், இன்னொன்று ரெப்போ ரேட்டில் கொடுக்கலாம். பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்குமே ஷார்ட் டேர்ம் லோனு, ரெப்போ ரேட்டுன்றது லாங் டேர்ம் லோனு. இப்போ ஆனால் பேங்க் ரேட்டிங் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ. இப்படி ஆக்சுவலி நீங்கள் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா? ஓ, பேங்க் ரேட்டுக்காகவா? ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது என்ன, பேங்க் ரேட் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க, ரிப்போ தான் மேக்ஸிமம். நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான், சூப்பரான விஷயம். நீங்கள் அடுத்த ஆப்ஷன் யோசிச்சது கரெக்டு தான், பேங்க் ரேட். வெரி குட். பேங்க் ரேட்டு வச்சும் கொடுக்கலாம், ரெப்போ ரேட்டை வச்சும். ரெண்டுமே தான் என்ன பண்ணுவீங்க? ரெப்போ ரேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க் ரேட்ன்றது எமர்ஜென்சிக்கான லோனு. பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட். ஆமாம் ஆமாம், டெபாசிட்ஸ் வாங்கிட்டு, அதாவது டெபாசிட் கிடையாது, வேறு என்னதுங்க, ஷூரிட்டி. ஷூரிட்டி வாங்கிட்டு தான் பண்ணுவோம். லாஸ்ட் கொஸ்டின், இதோட முடிச்சிடலாம். சொல்லுங்க, புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்படும். நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர். வெரி குட், சூப்பர். 2015 ஏப்ரல் 1. வெரி குட். ஏப்ரல் 1ஆம் தேதி 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆக்சுவலி இது நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, அல்லது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி இதை அறிவிச்சாங்கன்னா ஆக்சுவலி எம்ஓசின்னு நினைக்கிறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க தான் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருப்பார். 2015, 20 இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஏன்னா
ஜான் 1ல் இதை கொண்டு வருவாங்க. நல்லா ஞாபகம். ஜான் 1 2015 நிதி ஆயோக்கு. அதேமாரி இந்த ஏப்ரல் 1 2015 இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. ஓகே, இன்னைக்கு போதும் இதோடைய டிஸ்கஷன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸே நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் மட்டுமா நிறைய கிளாஸ் போச்சோம் இன்னைக்கு. சரி, ஓகே. டுமாரோ கிளாஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் சாட்டர்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.